மண்டே மார்னிங் இன்றைக்கி வந்து நான் சாம்பார் சாதம் வந்து குக்கரில் தான் வந்து ட்ரை பண்ணேன். அதுக்கு எண்ணெய் சட்டியில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சமாக உளுத்தம்பருப்பு துவரம்பருப்பு சேர்த்துட்டு அப்புறம் கொஞ்சமாக வந்து மிளகு வெந்தயம் சேர்த்துக்கலாம். லாஸ்ட்டாக வந்து 4 சிவப்பு மிளகா வந்து சேர்த்துட்டு நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். நான் 2 தக்காளி 2 வெங்காயம் சேர்த்துருக்கேன். அதையும் சேர்த்துட்டு வந்து நல்லா கொஞ்சம் நேரம் வதக்கி விட்டுக்கலாம். ஒரு அரை மணி நேரம் வந்து நல்லா சிம்மில் வச்சு வதக்கிட்டு தேவையான அளவு எண்ணெய் கருவேப்பிலை வந்து சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இதை வந்து நம்ம மிக்ஸி ஜாரில் கொட்டி கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு எலுமிச்சை சைஸ் அளவுக்கு புளி ஊற வச்சு அதே தண்ணியை வந்து நான் குக்கரில் சேர்த்துக்கலாம். அதோட கருவேப்பிலை, மஞ்சத்தூள், மல்லித்தூள் அண்ட் வந்து லாஸ்ட்டாக வந்து மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். அதையும் வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக வந்து தேவையான அளவுக்கு வந்து நீங்கள் தண்ணி ஊற்றிக்கோங்க. அண்ட் கொஞ்சமாக வந்து உப்பு பத்தலைன்னா உப்பு சேர்த்துக்கலாம். அப்புறம் நம்ம மிக்ஸி ஜாடியில் அரைச்சோம் இல்லையா, அந்த பேஸ்ட்டை இதில் கலந்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு நம்ம வேக வச்ச சாதத்தை இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் எண்ணெய் சட்டியில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றி கடுகு கொஞ்சமாக வந்து பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். லாஸ்ட்டாக வந்து கொஞ்சமாக வந்து கொத்தமல்லி சேர்த்துட்டு அப்புறம் நம்ம தாளித்ததை எடுத்து அதில் ஊற்றிட்டு அடுப்பை சிம்மில் வச்சுட்டு கொஞ்ச நேரம் விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட்டு வந்து சூப்பராக இருக்கும். நான் இன்றைக்கி தான் வந்து ட்ரை பண்ணேன். உண்மையிலே வந்து டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக.